என் பேர் ராசு. நான் கல்கம்மியில் வேலை வந்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் எந்த சாமியை உருவத்தை கும்பிடுகிறோம். நீங்க உருவம்லாம் கும்பிட்டு சொல்றீர்கள். அந்த போட்டோவில் இருக்கிறது என்ன? ராஜு என்பவர் ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாங்க. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், முதல்ல ஒரு சகோதரர் சொன்னாங்க, நீங்கள் இயற்கையை வணங்குகிறீர்கள், ஏன் சந்திரன் நீங்கள் பார்க்கிறீர்கள்? சந்திரனை பார்க்கிறதுல வணங்குறதாகாது. அதே போல இங்க என்ன இருக்கு? இது மக்கா, இது இந்த இது காபத்துல்லா, அதனுடைய அந்த மினாரா, இது திருக்குறானை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு எம்பளம் இருக்குது. இதை நாங்கள் யாரும் வணங்கவில்லை. இது என்னவென்று கேட்டால் இது காபா. இது ஒரு இறை இல்லம். இறைவனை வணங்குவதற்காக முதலாக உருவாக்கப்பட்ட இறை இல்லத்தின் பெயர் காபா. அப்ப நம்ம அங்க மக்காவுக்கு போகிறோம் என்று சொன்னால் அந்த முதல் இறை இல்லத்தில் போய் வணங்குவதற்காக போகிறோம். அந்த காபாவை வணங்குவதில்லை. இதை அடிப்படையில் வழங்கிக் கொள்ள வேண்டும். காபாவை என்ன செய்வதில்லை? முஸ்லிம்கள் யாரும் வணங்குவதில்லை. இதற்கு ஒரு சில உதாரணங்களை சொல்வதாக இருந்தால், மக்கா வெற்றி பெற்ற பிறகு அந்த காபத்துல்லாவை சுத்திகரித்த பிறகு அந்த காபத்துல்லாக்கு மேலே ஏறி நின்று, எதுக்கு மேல? காபத்துல்லாக்கு மேலே ஏறி நின்று அவர்கள் இறைவன் பக்கம் பாங்கு அழைத்தார்கள். பாங்கு அழைப்பார்களா இல்லையா? அப்ப காபத்துல்லா மேலே ஏறி நின்றாங்க. இப்ப வணங்கக்கூடிய சிலையா இருந்தா சிலைக்கு மேலே யாரா ஏறி நின்று பூஜை பண்ணுவாங்களா? சிலையா அப்படி செய்வாங்களா? யாராவது அப்படி ஏறி நின்னா பெரிய கலவரம் வந்துடும். அப்ப வணங்குகிறார்கள் என்று அர்த்தம். இங்க என்ன செய்வதில்லை? முஸ்லிம்கள் வணங்குவதில்லை. இது இந்துக்களை பொறுத்த வரைக்கும் உருவத்தை வணங்குகிறார்கள். இதை இந்த ஒரு சில அதிகபட்சமான விளக்கத்தை சொல்வதாக இருந்தால், நான் முதலிலே யஜுர்வேதத்தில் உள்ள வசனத்தை சொல்லி காட்டினேன். வேதம் உருவ வழிபாட்டை ஆதரிக்கவில்லை, ஆனால் மக்கள் உருவ வழிபாட்டை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். இப்ப உருவ வழிபாட்டை வணங்கக்கூடிய அந்த சிலைகளை வணங்குகிறீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு சிந்தனைக்காக நாம் எடுக்கக்கூடிய சில கேள்விகள் என்னவென்றால், இந்த இறைவனுடைய உருவம் என்று வைத்திருக்கக்கூடிய உருவம் உண்மையிலே இறைவன் உருவம் தானா? இதை எப்படி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள்? இறைவன் உருவம் என்றால் ஏன் இத்தனை கோடிக்கணக்கான வித்தியாசமான உருவங்கள் இருக்கின்றன? அது உண்மையிலேயே சத்தியமிக்க இறைவன் என்று சொன்னால் ஏன் அந்த இறைவனை மொத்தமாக திருடி கொண்டு ஓடி போய் விடுகிறார்கள்? ஊர்ல ஃபேமஸான திருட்டின தெரியுமா? சிலைய தங்கத்திலேயோ அந்த ஐம்பொருளையும் செஞ்சு வச்சா சிலைக்கு நம்ம செக்யூரிட்டி போட வேண்டியிருக்கு. இல்லைன்னு சிலை தூக்கிட்டு போயிடறாங்க. நடக்குதா இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு கோயில உள்ள போது சிலை தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் சிலையை கஸ்டம்ஸ் ஆபீசர்னா ஒன்னா பிடிக்கிறான், எடுத்தா உள்ள இருந்து சிலை வந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இதை கடவுள் என்று வணங்குகிறோமே, இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இந்த கருத்து சொல்லப்படுகிறது இல்லாமல் வேறு எந்த நோக்கமும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இஸ்லாத்தில் சிலை வணக்கம் இல்லை, வணக்கத்திற்குரியவன் அந்த ஒரே இறைவன் தான். உருவமற்ற இறைவன் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அந்த இறைவனுடைய உருவம் என்ன என்று நமக்கு தெரியாது. ஆகவே இங்கு எந்த உருவத்தையும் வைத்து முஸ்லிம்கள் வணங்குவதில்லை.